வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பார்ப்போம். இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இதை நன்றாக கவனியுங்கள். லக்னத்திற்கு 6ஆம் வீட்டின் அதிபதி, 6ஆம் வீடு என்பது கடனை குறிக்கக்கூடிய வீடு, நோயை குறிக்கக்கூடிய வீடு, வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய வீடு, கோர்ட்டை குறிக்கக்கூடிய வீடு, கேஸை குறிக்கக்கூடிய வீடு, போலீஸ், காவல்துறை என பல்தரப்பட்ட செயல்களை குறிக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டின் அதிபதி லக்கணத்தில் இருந்தால், லக்கணத்தை பார்த்தால், லக்னாதிபதியோடு இருந்தால், லக்னாதிபதியை பார்த்தால் அந்த ஜாதகர்கள் கடன்படுவார்கள், நோய் நொடியில் இருப்பார்கள், வம்பு வழக்கை சந்திப்பார்கள் என்றெல்லாம் நாம் பார்த்திருப்போம், படித்திருப்போம். இது எல்லாம் இருக்கக்கூடிய அதே வீட்டில்தான் வெற்றி என்ற ஒன்றும் உள்ளது, வேலை வாய்ப்பு என்ற ஒன்றும் உள்ளது. ஆதலால் லக்னத்திற்கு 6ஆம் வீட்டின் அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ, லக்னத்தை பார்த்தாலோ, லக்னாதிபதியோடு சேர்ந்திருந்தாலோ, லக்னாதிபதியை பார்த்தாலோ, இப்படிப்பட்ட நிலையில் உள்ள ஜாதகர்கள் இளமையிலே சிறந்த வெற்றியாளர்களாக இருப்பார்கள். விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, பேச்சு போட்டியாக இருந்தாலும் சரி, அரசியலில் இளமையிலே அவர்கள் களம் கண்டாலும் சரி, அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள். மேலும் இந்த 6ஆம் வீட்டின் அதிபதி லக்கணத்தை பார்க்கும் ஒரு அமைப்பு, பலம் பொருந்திய அமைப்பாக ஆட்சியில் இருந்தாலும், லக்கணத்தை பார்த்தாலும், லக்னாதிபதியை பார்த்தாலும், லக்னாதிபதியோடு இருந்தாலும், இப்படி ஒரு அமைப்பில் லக்னாதிபதியோடு சேர்ந்திருந்தாலும், இப்படி ஒரு அமைப்பை பெற்ற ஜாதகர்கள் வாழ்க்கையில் பெரும் வெற்றி அடைவார்கள். அதோடு அவர்களுக்கு எதிர்ப்பு என்பது இருக்கும். அந்த எதிர்ப்பு என்பது மறைமுக எதிர்ப்பாகத்தான் இருக்கும். நேரடியாக அவர்களை எதிர்க்க எதிரிகள் அஞ்சுவார்கள். மேலும் லக்னத்தின் அதிபதியே ஆட்சியில் இருந்தாலும், லக்னத்தின் அதிபதியே உச்சத்தில் இருந்தாலும், அப்படிப்பட்ட ஜாதகர்கள் கூட அந்த 6ஆம் அதிபதி பலமாக இருக்கக்கூடிய அந்த ஜாதகர்களை வெற்றி காண முடியாது. ஆதலால் 6ஆம் வீட்டு அதிபதி பலமாக இருந்தால் அந்த ஜாதகர் பெரும் வெற்றியாளராக இருப்பார். நோய் நொடி என்பது வரும். அது அந்த 6ஆம் வீட்டு அதிபதியுடைய தசா காலம் ஒரு 55 வயதிற்கு மேல் வரும் பொழுது அந்த வயதை காரணம் காட்டி நோய் நொடிகள் வரலாம். அதனால் இளமையில் தசா வந்தால் அந்த நோய் நொடிகள் வராது. இதையெல்லாம் நாம் கவனித்து கவனமாக ஜாதகம் பார்க்க வரக்கூடியவர்கள் பலன் சொல்ல வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.